திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த அருள் ஞான வேள்வியில திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக இரண்டாம் திருமுறையிலே திரோபவம் என்கிற பகுதியில திருமூலர் அருளி செய்த கருத்துக்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பொதுவாக இறைவன் செய்கின்ற தொழில்களாக கருதப்படுபவை மூன்று: படைத்தல், காத்தல், அப்புறம் அழித்தல். படைக்கின்றவர் பிரம்மா, காக்கின்றவர் விஷ்ணு, அழிக்கின்றவர் கதில சரியா விடல. அழிக்கின்றவர், படைக்கின்றவரையும் காக்கின்றவரையும் நாம ரொம்ப விரும்பி பார்ப்போம். அழிக்கின்றவர்னா அந்த ஏரியா பக்கமே போறதில்லை. நமக்கு எதுக்கு அழிச்சிருவாராமே நம்மள அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க. உருத்திரன்னு சொன்னாங்க. எல்லாம் 3 வருஷமா திருமந்திரம் கேட்டதனுடைய ரிசல்ட் அது அழித்தல் இல்ல, ஒடுக்குதல்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். காலையில விழிக்கிறோம், பகலெல்லாம் திரியிறோம், ராத்திரி போய் ஒடுங்கிடுறோம். அது பேர் ஒடுக்கம் தானே. அழிஞ்சிடுறோமா என்ன, மறுநாள் திரும்ப எழுந்திருப்போம். அதுபோலதான் இந்த பிறப்பும். பிறக்கிறோம், கொஞ்ச நாள் இருக்கிறோம், அப்புறம் சென்று ஒடுங்கிடுவோம், மீண்டும் வருவோம். இப்படி பிறப்புகள் தோறும் இந்த உலகத்திலே வந்து சென்று நாம் பெறுகின்ற அனுபவங்கள் நம்முடைய அறிவிலே பதிகின்றது. எத்தனையோ பிறவி எடுத்துட்டோம். நாம எடுக்காத பிறவியே கிடையாது. என்ன இப்படி சொல்றீங்களே, ஏதாவது 1-2 பிறவி மிஸ் ஆனாலும் ஆயிருக்குமே சார். இல்ல இல்ல, எந்த பிறவி மிஸ் ஆகும். என்னென்னவா பிறந்திருக்கேன்னு மணிவாசகர் சொல்லுகிறார். புல்லாய், அப்புறம் பூடாய், புழுவாய், மரமாகி, அப்புறம் பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், தேவராய், பேயாய், கணங்களாய். பேயாய் வந்திருக்கோம் நிச்சயம், அது பார்த்தாலே தெரியுது பல பேரை. அது கணங்களாய், வல்ல அசுரராய், அவங்கதான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த பிறப்பு உண்டு, சந்தேகமே இல்லை. வல்ல அசுரராய், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமான். மணிவாசகரே சொல்றாரு, எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன்னு சொல்றாரு. நாம மட்டுமா பிறக்காம இருந்திருப்போம்? எல்லா பிறப்பும் பிறந்துதான் வந்திருக்கோம். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிட பிறவி அவதாரம். எல்லா பிறப்பும் பிறந்தாச்சு. அத்தனை பிறப்புகளையும் பிறந்து இருந்து ஒடுங்கி மீளத் தோன்றுகிறோம். இறைவன் செய்கின்ற அந்த தொழில் 5 தொழில்களாக நம்முடைய சைவ சமய நெறி பேசும். எதை 3ன்னு சொன்னமோ அது உண்மையிலேயே 5.
அந்த மூணு சொன்னது என்ன சொன்னோம்? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல்னு சொன்னோம். அந்த மூணு உடலுக்கு நிகழ்வது, அதை மூன்றாக சொன்னோம். உடலுக்கு நிகழ்கின்ற மூன்றை தவிர உயிருக்கு நிகழ்வது இரண்டு. அதுவும் ரெண்டு தொழில் தான். அதுல ஒன்னு மறைத்தல், இன்னொன்னு அருளல். படைப்பதும் காப்பதும் ஒடுக்குவதும் இந்த உடலுக்குத்தான் பொருந்தும். உடம்பு ஒரு நாள் படைக்கப்படும், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் ஒரு நாள் இது ஒடுங்கிடும். உயிர் படைக்கப்படுவதல்ல. நல்ல கவனமாக கேட்கணும். உயிரை படைக்கிறது இல்லை, கொஞ்ச நாள் இருக்கிறது இல்லை, கொஞ்ச நாள் ஒடுங்கிறது இல்லை. உயிர் எப்பவும் போல ஒன்று போல இருக்கும். ஆனால் உயிர் தங்குகின்ற இந்த உடம்பு புதிதாக தரப்படும். புதிதாக தரப்படுகின்ற அந்த உடம்பிலே உயிர் தங்கி அனுபவம் பெறும். அப்படி தங்குகின்ற இந்த உடம்பை படைப்பதும், உடம்பை காப்பதும், உடம்பை ஒடுக்குவதும் முதல் மூன்று தொழில்களாக சொல்லப்பெறும். பிறகு மறைத்தல், காத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய இரண்டும் தனித்தன்மை வாய்ந்த உயிரின் மேல் செய்யப்படுகின்ற தொழில்களாக சொல்லப்படும். இப்ப தொழில் எத்தனை? 5. அதுக்கு பேரு பஞ்சகிருத்தியம்னு பேரு. இந்த 5 தொழிலை பண்றவரு யாராரு? படைத்தல் பிரமன், காத்தல் திருமால், ஒடுக்குதல் உருத்திரன், மறைத்தல் மகேஸ்வரன், அருளுதல் சதாசிவன். இல்லையா? இந்த 5 பேரும். இந்த 5 பேரும் கடவுள் தன்மை வாய்ந்தவர்களே தவிர கடவுள் அல்லர். அதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கடவுள் தன்மை வாய்ந்தவர்கள், ஆனால் கடவுள் அல்லர். படைக்கின்ற பிரமன், காக்கின்ற திருமால், ஒடுக்குகின்ற உருத்திரன், மறைக்கின்ற மகேஸ்வரன், அருளுகின்ற சதாசிவன் எல்லாமே உயிர் கூட்டம் தான், உயிர்கள் தான். கடவுள் ஒருத்தர் தான். ஒன்றே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். திருமந்திரத்தில் இன்னொரு இடத்திலையும் சொல்றார் சாமி. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். கடவுள் ஒருத்தன் தான் இருக்க முடியும், பதி. ஒருத்தர் கடவுளுக்கு மேல 2-3 பேர் இருந்தா என்ன ஆகும்? ப்ராப்ளம் வரும் இல்லையா? வீட்டுக்கு ஒரு தலைவன் இருந்தா பிரச்சனை இல்லை. தலைவன் தலைவி ஒருவருக்கொருவர் ஒத்துரிமை உடையவராக விட்டு கொடுத்து அந்த நிலையிலே செல்லுகிற பொழுது பிரச்சனை இருக்காது இல்லைங்களா? இப்ப தலைவனும் தலைவியும் இருக்கக்கூடிய அதுல தலைவன் கண் என்று சொன்னால் தலைவி கண்ணிலே இருக்கக்கூடிய மணி, அந்த பார்வை, அந்த ஒளி. அப்படி இருக்கிற பொழுது அந்த ஒருமித்த கருத்தோடு செல்லுகிற பொழுது ஒத்த கருத்தோடு விளங்குகிற அவர்கள் எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், கண்கள் வேண்டுமானால் 2ஆக இருக்கலாம், காணுகிற காட்சி ஒன்றுதான். இந்த கண்ணும் பார்க்குது, இந்த கண்ணும் பார்க்குது. 2 கண்ணு பார்க்குதுங்கிறதுக்காக காட்சி 2ஆ? இல்ல, ஒரே ஒரு காட்சி தான். அதுபோல கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் இருவராக இருந்தாலும் அவர்கள் காணுகிற காட்சி ஒன்றாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இல்லையா? இப்ப இந்த கண்ணில் பார்க்கறது அந்த கண்ணில் பார்க்கறது 2 காட்சி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இருக்கும்? சில சமயம் இந்த போட்டோகிராஃபர் முன்னால உட்கார்ந்துருக்காரு இளங்கோ, அவரு சில சமயம் போட்டோ எடுக்கும்போது ஒன்று கை கேமரா ஆடினாலும் சரி, இல்லை உட்கார்ந்துருக்கோம் ஆடினா அந்த படம் எப்படி வரும்? ஷேக் ஆயிடும். ஒரு 4-5 பேர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஒரு 2-3 பேர் வர மாதிரி இருக்கும். அப்ப இந்த கண்ணு 2 கண்ணா இருக்கும்போது நீங்க எத்தனை கேமரா போட்டு லென்ஸ் போட்டு எடுக்கிறீங்க? ஒரு லென்ஸ் போட்டு தானே எடுக்கிறீங்க. ஒரு லென்ஸ் போட்டு எடுக்கிறீங்க. ஒரு லென்ஸ் போட்டு ஒரு கேமராவில் எடுக்கிறாரு, ஒரு காட்சி தெரியுது இல்லைங்களா? இப்ப 2 கேமராவை போட்டு 2 லென்ஸ்ல எடுக்கிறோங்க.
ரெண்டும் ஒன்னா இருக்குமா வேற வேறையா இருக்குமா? இப்படி ஒருத்தர் இருக்கார், இப்படி ஒருத்தர், ரெண்டு இப்படி இருக்குங்க. ரெண்டு கேமராவில் எடுக்கிறாங்க, ரெண்டு காட்சி எடுக்கிறோம், வேற வேறையா இருக்கும்ல. ஆனா கண்ணு ரெண்டா இருக்குது, ரெண்டு ரெண்டு கேமரா. இதை பார்த்து தான் கேமராவே டிசைன் பண்ணா. ஆனா ரெண்டு கண்ணாலையும் பார்க்கிறோம், ஒரே காட்சியா இருக்க என்று சொன்னால், கண்கள் இரண்டாக இருந்தாலும் உணர்வது ஒரு இடம்தான். உணர்வுங்கிற இடத்துல ஒன்றுதான். அதுபோல கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இருவரும் இரண்டு பேரும் இரண்டு கண்கள் போல இருந்தாலும் உணர்வு ஒண்ணுதான் ரெண்டு பேருக்கும். அப்பதான் அது சரியா போகும், வண்டி சரியா போகும். இதை விட இன்னும் சிறப்பு என்னன்னா, கேமராவில் பார்க்கிற பொழுது அது எப்படி போய் அந்த பின்னால விழுகும்னு சொன்ன ஸ்கிரீன்ல தலைகீழா விழும். அது போலத்தான் நம்முடைய கண்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கிற காட்சி இந்த லென்ஸ் வழியா போய் பின்னால ஒரு ரெட்டினா இருக்கு ஸ்கிரீன், அதுல போய் எப்படி தெரியுமா விழும்? தலைகீழா தான் விழும், இன்வெர்டடா தான் விழும். எல்லாம் தலைகீழா தான் விழுவுது. ஆனா அறிவு அதை நேராக்கி தெரிஞ்சுக்குது. அதுக்கு அது ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு கடவுள், அது நேராக்கி அதை தெரிஞ்சுக்கும். அப்ப இவ்வளவு நுட்பமாக அமைக்கப்பெற்ற இந்த நிலையில நாம் தெரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், எல்லா உயிர்களையும் அதனுடைய நிலையிலே உடல் தருவதும், சற்று காலம் வைத்திருப்பதும், மீண்டும் ஒடுக்குவதும், அந்த உயிர்களுக்குள்ளே திரோபமும் என்ற நிலையிலே அதை அருளுவதும், பிறகு அருட்சக்தி என்கிற நிலையிலே அதை அருளுவதுமாக 5 தொழில்களையும் சிவம் செய்து வருகிறது. அதுல இந்த 3ஐயும் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா சைவம் மட்டும்தான் திரோபவம்னு ஒரு சமாச்சாரத்தை சொல்லுது. படைத்தல் எல்லாம் சொல்றாங்க, காத்தல் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த காத்தல்ல கொண்டு போய் இந்த அருளுதலை சேர்த்துருவாங்க. இந்த ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடியதை கொண்டு போய் மறைத்தலை சேர்த்து ஒடுக்குதல் ஒரே அடியா சொல்லிடுவாங்க. படைத்தல் காத்தல். ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்னா அப்படி 5 3 ஒடுக்கினா தெரியாது, 5 சொல்லணும். ஏனென்று சொன்னால் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய 3 உடம்பின் மேலேயும், மறைத்தலும் அருளலும் உயிரின் மேலேயும் நிகழ்கிறது. அப்ப உயிருக்கு எதையோ மறைக்கிறார். என்னத்தை மறைக்கிறார்? திரோபவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்க, அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு தொழில், அதை ஒன்றை இயக்குகிறார், சுவாமி செய்கின்றார். மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மாவை அதிர்ட்டித்து அந்த தொழிலை புரிகின்றார். என்னது அது அந்த தொழில் அப்படின்னு கேட்டா, ரொம்ப நுட்பமான ஒரு செய்தியாக அது பேசப்படுகிறது. அதை திருமூலர் திரோபவம் என்று சொல்லி தனி தலைப்பிலேயே அதை தருகிறார். இறைவன் மறைத்தல் தொழில் செய்கின்றான். ஓஹோ, இறைவன் மறைத்தல் தொழில் செய்கின்றான். மறைத்தல் தொழில் செய்கின்ற பொழுது அவன் முன்னால் இங்கோ தம்பி, மறைத்தலை செய்கின்ற பொழுது அவன் எதை சாதிக்கிறான், உயிர்கள் என்ன விதத்திலே விளக்கம் பெறுகிறது என்பதை நாம பார்க்கணும். ஆணவமே அதைத்தான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கு. ஆன்மா முதல்ல மூழ்கி கிடக்கிற அந்த இருளிலேயே ஆணவமானது மறைத்து அதற்கு அறிவே விளங்காம இருந்தது. ஆனால் பரங்கருணை கொண்ட இறைவன் ஆன்மாவிற்கு கருவிகரணங்களை எல்லாம் கொடுத்து அதனை இயக்கச் செய்து, அதனுடைய கலை வித்தை அராகம், அதனுடைய இச்சையை தூண்டி, அந்த இச்சையினாலே அதுக்கு இருக்கக்கூடிய அறிவை கொஞ்சம் விளங்கச் செய்து, அந்த அறிவினாலே அது செயல்படுகின்ற விதத்திலே அந்த ஆன்மாவை இயங்க வைக்கிறார். உறக்கத்தின் பொழுது நாம ஏதாவது செயல் செய்கிறோமா? இல்ல. விழித்திருக்கிற பொழுதுதான் எல்லா செயல்களையும் செய்து அனுபவப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த விழித்திருக்கிற நிலைக்கும் உறக்க நிலைக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமையை பார்க்கிற பொழுது, இந்த உயிர் கூட உடம்பை பெற்ற நிலைக்கும் உடம்பு பெறாத நிலைக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமையாக கருதப்பட வேண்டும். உடம்போடு சேர்ந்து இருக்கிற பொழுது இது பெறுகிற அனுபவம், உடம்பு இல்லாத பொழுது இது பெறுகிற அந்த நிலை, இரண்டையும் நமக்கு காட்டுவதற்காக
நாம் இந்த உடம்போடு இருக்கிற பொழுது சுற்றி திரிந்து பெறுகிற அனுபவம். உடம்பு நம்மிடம் இருந்து தற்காலிகமாக ஓய்வு எடுக்கிற பொழுது நாம செல்லுகிற நிலை. இரவு நமக்கு அனுபவம் இல்லை. அப்ப உடம்பு இல்லைன்னா அனுபவம் இல்லை. அப்ப அனுபவம் இல்லாத ஒரு நிலையும் உண்டு, அனுபவம் பெறுகிற நிலையும் உண்டு. அனுபவம் பெறாத நிலையும் அனுபவம் பெறுகிற நிலையும் எங்கே முடிந்து எங்கே தொடங்குகிறது? இதுதான் ரொம்ப ஒரு ரகசியம். வேடிக்கையா சொல்லுவாங்க. நீங்க ஒரு கனவு பார்க்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, கனவை பார்த்தீர்கள்னா அது ரொம்ப சாமர்த்தியமா இருந்தா கனவை சொல்லலாம், கொஞ்சம் ஓரளவு சொல்லலாம். ஆனா எந்த கனவுமே எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. இப்பவே உங்க மனக்கணக்கு நிறைய கனவுல ஓடிட்டு இருக்கு. இப்ப என்னென்னலாம் கனவு பார்த்தோம் நம்ம அப்படின்னுட்டு. எந்த கனவும் ஒரு அப்டிராக்டா தான் உங்களால சொல்ல முடியுமே தவிர மிகச்சரியாக ஆரம்பித்து மிகச்சரியாக அது முடிந்த விதம் தெரியாது. எப்ப ஆரம்பிச்சதுன்னு அந்த கனவு சரியா தெரியாது. 1 2 3 the dream starts அப்படின்னு உடனே பஸ் வந்து நின்று நான் ஏறி போற மாதிரி இப்படி ஏதாவது கனவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரப்டா இருக்கும். அது கனவு கேட்டாலே அவர் சொல்லுகிற விதத்திலே தெரிஞ்சுக்கலாம். நேற்று ராத்திரி ரொம்ப அற்புதமான ஒரு கனவு சார். என்ன சார் கனவு? நானு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன். சரி, யார் அவரு? அவரு யாருன்னு தெரியல. யாரோ பிடிச்ச ஒரு வீடு, பிடிச்சவரு, ஆனா யாருன்னு தெரியல. அது யாரோ, அது அவரு. ஆமா, அவர் வீட்டுக்கு போயிருக்க. ஆமா, அவர் வீட்டுக்கு போயிருக்க. இல்ல அவர் வீட்டுக்கு போல, அவரு நானும் போயிட்டே இருக்கிறோம். ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டல, ஆமா ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு, ஹோட்டல் மாதிரி இருக்கு. அங்க போறோம். அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்ன? வெறும் முட்டைக்கோசிலேயே எல்லா பதார்த்தமும் பண்ணிருந்தேன். எனக்கு முட்டைக்கோசுல ரொம்ப பிடிக்கும். கனவுல பாருங்க, எனக்கு 2 தட்டு நிறைய முட்டைக்கோசு, கிட்டத்தட்ட 2 கிலோ முட்டைக்கோசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு எனக்கே வைக்கிறாங்க. நான் பிரியமா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சேன். வெரி குட், நல்ல கனவு. அடுத்த நாள் காலையில பார்த்தா வெறும் தலைவாணி உரம் மட்டும்தான் இருந்தது. கனவுக்கும் நனவுக்கும் இடையில இந்த கனவு பார்க்கிற பொழுது என்ன நிகழும் என்று சொன்னால், அதுல ஒரு 15 கருவி தான் ஆப்சென்ட் ஆகும். 35ல 25 இருக்கும். இந்த 25ல புலனெல்லாம் இருக்கும். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் ஒரு 5 5 10. தொழில ஞானேந்திரியம் 5 15 இருக்காது. கண்மேந்திரிய தொழில் இருக்கும். கண்மேந்திரியங்கிறது கை, காலு, எருவாய், கருவாய், வாக்கு, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இது தொழில் இருக்கும். நல்ல கனவுல படுத்துட்டே இருப்பான், நல்லா பேசிட்டே இருப்பான். கனவு தர வைப்பா அப்படிமா. பக்கத்தில் இருக்கும் பயந்துருவான். தூங்குறானா முழிச்சிருக்கிறானா தெரியல. வாக்கு வாக்கு வேலை செய்யும். ஏதாவது ஒரு கனவை பார்த்துருவான். கனவை பார்த்தவொடனே இவனை யாரோ அடிக்க வரான்னு நினைச்சிட்டு டமால் டொமின்னு இங்கே குத்துவான். பக்கத்தில் இருக்கவன் மூஞ்சிலே குத்து, ஐயா வாங்க 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 அப்படின்னு குத்துவான். இப்ப பாருங்க, கனவு நிலையில கண்மேந்திரியம் தொழிலோடு இருக்கு, ஞானேந்திரியம் தான் இல்ல. அதாவது கண் இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, அதுதான் இல்ல. மித்தபடி அந்த கருவிகள்ல பார்த்தீங்கன்னா 35ல 25 இருக்கும். உறக்க வரும் பொழுது 22 போய் 3 தான். அந்த அந்த புருஷன், அந்த பிராணன், அந்த சித்தம், அவ்வளவுதான்.
இந்த நிலையில எந்த அனுபவமும் கிடையாது. இப்ப உடம்போடு கூடியிருக்கிற பொழுது பெறுகின்ற அனுபவம், உடம்பு இல்லாத பொழுது நீங்குகின்ற அனுபவத்தை பார்க்கிற பொழுது, உயிர் உடலை கொண்டு வருகிற பொழுதுதான் வாழ்க்கையில அனுபவத்தை பெறுகிறது. அது உடலை நீங்கிய பொழுது அதற்கு எந்த அனுபவமும் கிடையாது. அப்ப அனுபவம் பெறணும்னா திரும்பவும் அது உடல் பெறணும். அப்ப திரும்பவும் உடல் கொடுக்கிற பொழுது அதுக்கு இந்த பூத சரீரம் தான் கொடுப்பாருன்னு அவசியம் இல்லை. அது ஒருவேளை சொர்க்கத்துக்கு போகுமானா அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய உடலை கொடுப்பார். நரகத்துக்கு போகுமானால் அந்த யாதனா சரீரம், அதுக்குன்னு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு, அதை கொடுப்பார். அப்ப அந்தந்த உலகத்திற்குரிய உடலை கொடுத்து அந்தந்த அனுபவங்களை பெறுமாறு செய்து அந்தந்த உடலோடு சேர்க்கிற பொழுதுதான் ஆன்மாவிற்கு அனுபவம் நிகழ்கிறது. சரி, இப்ப இந்த திரோபவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, அது என்ன செய்கிறது? அந்த திரோபவம் என்பதைத்தான் இதுல சொல்லுகிறார். உள்ளத்து ஒருவனை உள்ளுரு சோதியை உள்ளம் விட்டு ஓர் அடி நீங்கா ஒருவனை காரைக்கால மேல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அற்புத திருவந்தாதில. ரெண்டையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒப்புமை உடையவனவாக திகழ்கின்றன. உள்ளமும் தானும் ஒருங்கே இருக்கினும் உள்ளம் அவனை உரு அறியாதே. இதான் திருமூலர் பாட்டு. உள்ளத்து ஒருவனை உள்ளிருக்கும் சோதியை உள்ளம் விட்டு ஓர் அடி நீங்கா ஒருவனை. உள்ளமும் தானும் ஒருங்கே இருக்கினும் உள்ளம்தான் அவனை உரு அறியாதே. இதுதான் திரோபவம். எதை செய்வதற்கும் நமக்கு வல்லமை இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட இதையெல்லாம் நான் தான் செய்தேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற இந்த ஆன்மாவிற்கு மறைப்பு சக்தியாக அவன் விளங்கி கொண்டிருக்கிறான். இது எதை செய்வதற்கும் வல்லமை இல்லாதது. நான் அடிக்கடி சொல்றது போல உயிர் உடலை இயக்கவில்லை. உடலை உயிர் இயக்கக்கூடிய வல்லமையோ சுதந்திரமோ இருக்குமானால் இந்த உயிர் எந்த உடலை வேண்டுமானாலும் இயக்கலாம், எத்தனை தடவை வேண்டுமானாலும் இயக்கலாம். இந்த உயிர் இயக்கிறதுன்னா அதுக்கு ஒண்ணு எல்லை இல்லாமல் இயக்கிட்டு இருக்கணும். ராத்திரியான இயக்க முடியல உறக்கத்துல, அது ஒரு பக்கம் விடுங்க. உயிர் உள்ள இருக்கு, துரியாதீதம் துரியம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கோமாவுக்கு போயாச்சு, உயிருக்கு இயக்க வேண்டியது தானே. உயிர் உள்ள இருக்கு. சரி, இந்த உடம்பை விட இன்னொரு உடம்பு ரொம்ப ரொம்ப பிரெயினி, ரொம்ப பெரிய ஆளு, இவன் முட்டாளா இருக்கிறான். சரி, இந்த உயிரத்துக்கு அந்த உடம்புக்குள்ள பூத்து அதை இயக்க வச்சா கொஞ்ச நாள் அதுல இருக்கலாம் இல்லையா? உயிருக்கு இயக்கிற சக்தி இருக்குமானா எதை வேணாலும் போய் இயக்க வேண்டியது தானே. இல்ல, அதுலதான் ரொம்ப நுட்பம், ஒரு நுட்பம் வைத்தார். உயிர் உடம்பை இயக்குவதில்லை. உடம்பை உயிர் இயக்க வேண்டுமானால் உயிரை சிவம் இயக்கணும். சிவம் இயக்குகிற வரை உயிர் இயங்கும், உயிர் உடலை இயக்கும். அவ்வளவுதான். எப்பொழுது சிவம் உயிரை இயக்குவதை நிறுத்துகிறதோ அப்பொழுதே உடல் சபமாகிவிடும். அதனாலதான் அதுக்கு சிவத்தோட தொடர்புடைய பேர் வச்சான். காரு, என்ஜினு எல்லாம் பிரமாதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா டிரைவரும் போட்டாச்சு, அவர் ஓட்டிக்கலாம். ஓட்டிக்கலாமா? ஓட்டலாமா? என்ன வேணும்? பெட்ரோல் வேணும் இல்லையா? பெட்ரோல் வேணும். அதுதான் ஆற்றல். டிரைவர் எங்க வேணா நினைச்சு ஓட்டுறாரு, பெட்ரோல் வேணும். அந்த பெட்ரோல் என்று சொல்லக்கூடிய சக்தி காருக்கு பவர். உடம்புல எல்லா கருவிகரணங்களும் இருக்கலாம், உள்ள ஒரு டிரைவரும் இருக்கலாம்.
ஆன்மா. இதை ஓட்டுறதுக்கு கேட்குறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க, ஏன் சார் கடவுள் தான் உள்ள உயிருக்கு அந்த ஆற்றலை கொடுக்குறாருன்னா எல்லா உயிரும் நல்லதே செய்யலாமே, ஏன் கெடுதல் செய்து உயிர்கள்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. பல பேர் கேட்குறாங்க. நாம அடிப்படையா இறைவனுடைய தொழிலை புரிந்து கொள்ளணும். இப்ப நான் சொன்ன உதாரணத்திலேயே பெட்ரோல் காருக்கு பவரை கொடுக்கும், ஓட்டுறதுக்கு பவர் கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனால் எந்த பெட்ரோலும் டிரைவரை பார்த்து நீ கோயிலுக்கு போனாதான் நான் உனக்கு பெட்ரோலா வண்டிக்கு இருப்பேன், நீ வேற ஏன் சினிமா தியேட்டர் போனேன்னா நான் உனக்கு பவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாது. நீ எங்கேயோ போயிட்டு போ, பவர் கொடுப்பேன், உன் விருப்பத்துக்கு ஓட்டிக்க, உன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்க, ஓட்டினாலும் ஓட்டு, போறவன் மேல இடிச்சாலும் இடி, அது உன் சாமர்த்தியம், பவர் கொடுப்பேன், அவ்வளவுதான். ஆன்மாவின் விருப்பு வெறுப்பில் சிவம் தலையிடுவதில்லை. ரொம்ப அடிப்படையாக சைவ சமயத்தில் நான் தெரிந்து கொள்வேன். எந்த உயிருக்கும் எதையும் போர்ஸ் பண்ணி கொடுக்கவே மாட்டார். அப்பர் சுவாமி அங்க போயிட்டாரு சமணத்துக்கு, திலகவதியார் ஊர்லயே இருக்க முடியல, திருவாய்மூர்ல இருக்க முடியல. மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க சைவ பரம்பரையில வந்திருக்கிற அந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சமணத்துக்கு போயிட்டாரு. நம்மையார் நினைந்து 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 உருகி நேரா எங்க போயிட்டாங்க, திருவதிக்கு போயிட்டாங்க. அதிக வீரட்டானேஸ்வரருக்கு எல்லா பணிகளையும் செய்யறாங்க. அந்த பணிகளை எல்லாம் செய்கிற பொழுது இப்படி என் தம்பி இப்படி போயிட்டானே, அவனுக்கு நீ நல்ல வழி காட்டக்கூடாதா, வருவான் ஒரு நாள்னார். இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும், வருவான் ஒரு நாள், நீ இரு, முன்னமையே எமை அடைய தவம் முயன்றான். ஏற்கனவே என் அடையிறதுக்கு தவம் செஞ்சிருக்கிறவன், இப்போ கொஞ்சம் இருக்கிறான், அங்கே நோய் இருக்குன்ட்டு போயிருக்கிறான், போகட்டுமே, இருந்துதான் பார்த்துட்டு வரட்டுமே, இல்லையா? ஆன்மாக்கள் அப்படிதான் விட்டு வச்சிருக்கிறார். அப்படி என்னதான் பார்க்கறான்னு பார்க்கட்டுமே, 24 மணி நேரமும் அந்த பொட்டிக்கு முன்னாடி உட்காருனா உட்காரட்டுமே, அப்படி என்னதான் பார்க்கறான்னு பார்க்கட்டும், இல்லையா? ஒவ்வொருத்தரையும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக பார்க்கட்டுமே, வருவான், போ விடு, நான் தானே உனக்கு கண்ணு கொடுத்தேன், நான் தானே உனக்கு காது கொடுத்தேன், நீ எப்படி அதையெல்லாம் போய் பார்க்கலாம், நீ கோயிலுக்கு வரணும், இல்லைன்னா உனக்கு கண்ணு காதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா சொல்றாரு. இல்ல, உயிருடைய விருப்பு வெறுப்புல என்னைக்குமே சிவன் தலையிடுறதே கிடையாது. யார் ஒருவர் விரும்பி வருகிறார்களோ அவர்களைத்தான் இப்படி கை நீட்டி வரவேற்கிறான். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கல்லால் நலமிலன், அவ்வளவுதான் ரூல். என்னைக்குமே இறைவனுடைய தத்துவம் நம்ம இதுல சொன்னது போல இறைவன் தன் இருப்பை ஒருத்தருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்க முடியும். ஆன்மா உணரணும்னு எதிர்பார்ப்பான், உணர்ந்து வருவதற்காகத்தான் காத்திருப்பான், அதை காட்டிக்கொண்டும் இருப்பான். சுந்தரமசாமி சொல்றார், மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனனே நீ வாழு நாளெல்லாம். நீ பாக்குறியே காலம் மடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாரே, அதை நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, வாழுகின்ற நாட்கள் எல்லாம் அங்க போகாம எங்கேயோ போயிட்டு இருக்கிறிய, இந்த காலம் மடிச்சு கைய தூக்கி அதைத்தானே காட்டிட்டு இருக்கிறாரு. மடித்தாடும் அடி, அது மடித்த கால், அதை தூக்கிய திருவடியும், அது மடித்த கால், அதைத்தானே காட்டிட்டு இருக்கார். மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனமே, மனமே நீ அதுல போய் நிக்கணும். அப்ப இறைவன் என்ன செய்கிறான், ஆன்மாவினுடைய விருப்பு வெறுப்புகளிலே அவன் தலையிடுவதில்லை. ஆன்மா தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தக்கவாறு அனுபவங்களை பெற்று 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 அறிவிலே விளக்கம் அடைந்து அடைந்து அறியாமை நீங்க 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 அதற்கு
அந்த டேஸ்ட் தெரியணும், அப்பதான் வரும். அந்த சுவை அறிய ஆரம்பித்து விட்டால், அந்த சுவை அறிய ஆரம்பிச்சிட ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களா அதை அடைய வேண்டும், அதை உணர வேண்டும் என்கிற அந்த பக்குவத்தை நோக்கி வருவீர்கள். அது வரைக்கும் அவன் காத்திருக்கிறான். அத சூத்திரத்தில் சொல்லுகிற பொழுது வெய்கண்டார் சொல்லுவார், அவனே தானேயாகி. அவனே தானேயாகி நிற்கிறானா. அவனே தானேன்னு 2 ஏகாரம் போட்டிருக்கார். பெரிய தமிழ் ஸ்காலர், தமிழ் சான்றோர்களை முன்னால வச்சுட்டு இலக்கணம் சொல்லக்கூடாது. நான் 2 ஏகாரம் போட்டார். அவனே தானேயாகி அந்நேரி, ஏகனாகி இறைவனி நிற்க, மலமாயுதனோடு வல்வினையின்றே அப்படின்னு ஒரு சூத்திரம் போட்டிருக்கார். அவனே தானேயாகிங்கிறத அது எப்படி சொல்லணும்னா, அவன் தானேயாகி அவனே தானாகி. இப்ப ஆன்மாக்குள்ள சிவம் இல்லாமையா இருக்கு? இருக்கு. ஆன்மாக்குள்ள சிவம் இருக்கு. ஆன்மா, ஆனால் சிவம் இப்ப எப்படி விளங்குகிறது என்று சொன்னால், மறைந்திருந்து ஆன்மாவாகவே இருக்கு. எதை செஞ்சாலும் நான் தானே செஞ்சேங்களா? என்னாலதான் சார் முடிஞ்சது, நம்மளாலதான் சார் இது ஆகும். நான் இல்லைன்னா சார் அப்படி இல்லையா? அப்படித்தானே? அது பழக்கமாயிடுது இல்ல. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் பெரிய போஸ்ட்டை அசைன் பண்ணார். அந்த போஸ்ட்ல வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனேயே அவருக்கு ஒரு பெரிய இருந்தாலும் ஒரு பெரிய போஸ்ட்லயே சேர்ல உட்கார்ந்தாலே ஒரு பெரிய பெருமை வந்துடும்ல. காலையிலேருந்து உட்கார்ந்து இருக்கிறார். அன்னைக்கு தான் பூசா போயிருக்காரு. ஒன்றும் வேலை சரியா அவ்வளோ வரல. யாரோ கதவை தட்டு உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே ஐயோ நம்ம காலையிலேருந்து ஒன்று வேலை இல்லாமல் இருக்கிறான்னு நினைக்கக்கூடாது, ரொம்ப பிஸியாக இருக்கான்னு நினைக்கிட்டு டெலிஃபோன் எடுத்து எஸ் ரைட் ஓகே அது அப்படியே செஞ்சிருங்களேன், நீங்கள் இது எப்படி வேணால் செஞ்சிருங்க, மத்தியானம் வேணால் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு எஸ் அப்படின்னு அவர் பார்த்து சொன்னார். என்ன வேணும் உங்களுக்கு? நான் டெலிஃபோன் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சார்னார் அவர். அதாவது எல்லாத்திலையும் ஒரு பொய்மையான ஒரு இதுல தான் நமக்கு நாட்டம் அதிகமா இருக்கு. அது பேரு ஹிப்போக்ரசின்னு பேரு. அது விடாது. அப்ப இதை நான் செஞ்சேன், இதை நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? எத்தனை பேர் கேட்டிருக்கேன் நான். சார் நான் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பம் தெருவில் நிற்கும் சார். நான் மட்டும் இல்ல டே நீங்க எல்லாம் பிச்சை எடுப்பீங்களா? இது எத்தனை பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்ப நான் நினைச்சுக்குவேன், இவங்க அப்பா அம்மா எல்லாம் இல்லைன்னா இவன் என்ன பண்ணிருப்பான்ட்டு. இவனு அதைத்தானே செஞ்சிருக்கணும். நாம இல்லாமையும் இந்த உலகம் நடக்கும். சிவனுக்கு நாமெல்லாம் இல்லாமையே உலகத்தை நடத்துறதுக்கு தெரியும். திரிபுரங்களை தகனம் பண்றதுக்கு, திரிபுரங்களை அவங்க அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு கோட்டையினாலேயே நம்ம படுற அவஸ்தை, அவ்வளவு அவஸ்தைப்படுறோம். அங்க 3 கோட்டை. அவங்க பிரச்சனை எல்லாம் நீங்க எப்படி இருக்குன்னு பாத்துங்க. நினைச்சா அவன் கிளம்புறான், ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சுக்கிட்டான். ஐ எம் நாட் டாக்கிங் பாலிடிக்ஸ். என்ன இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, பொன் கோட்டை, அங்கங்க போய் உட்கார்றான். மக்கள்லாம் அவசரப்படுறாங்க. எல்லாம் போய் சிவன்ட்ட, சாமி 3 பேர் இப்படி அக்கிரமம் பண்றாங்க, என்ன செய்யலாம்? சாமி நீங்க போருக்கு போய் அவங்களை எல்லாம் வெற்றி கொள்ளணும், அவங்கள சம்மாரம் பண்ணணும், அவ்வளவுதானே. போனா போச்சு. எப்போ போலாம்? சாமி நாங்க உங்களுக்காக போருக்கு வேண்டிய தேரை தயார் பண்றோம், எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றோம், நீங்க போருக்கு வரலாம். சரி அப்படியே செய்வோம். சாமி அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாரு. சரி அப்படியே செய்வோம். உடனே போருக்கு பெரிய ஒரு தேர் செய்யறாங்க. சுவாமி போறாரு தேர்ல, பூமியவே தட்டா போட்டு, சூரிய சந்திரன் சக்கரங்களா போட்டு, 4 வேதங்களையே குதிரைகளாக பூட்டி, பிரம்மாவை உட்கார வச்சுட்டாங்க சாரதியா. அப்புறமா எல்லாம் ரொம்ப
தேவதச்சன் கூட அப்படி ஒரு டிசைன் பண்ண முடியாது. எல்லாருமா சேர்ந்து அற்புதமா அந்த தேரை வடிவடைச்சு. மேருமலைய வில்லு, வாசுகிய நானு, பூற்ற அம்பு அக்னி, திருமால், வாயு. காலத்திலே ராக்கெட் லெவலுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்பை. இந்த அம்பு வெறும் அம்பு இல்லை, அம்புக்கு 3 பார்ட். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 1 அலகு அக்னி, பார்ட் 2 ஸ்டெம் நடுவில் இருக்க தண்டு அது திருமால், பார்ட் 3 த்ரஸ்ட் அப்படி தெழுத்துறதுக்கு. ராக்கெட்ல பாத்தீங்கன்னா கீழே புஷ்னு கிளம்பும், அந்த தான் அப்படி விந்தி போகும். அதனால பின்னால வாயு பகவானா எப்படி பாருங்க, நம்மளால அப்பவே ராக்கெட் டிசைன் எப்படியோ பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த த்ரஸ்டுக்கு பின்னால வாயு, அது தெளிவா தெரியாத சம்பந்தம் சொல்ற. வாயு பின்னால நடுவுல திருமால், ஏன்னா கரெக்டா கொண்டு சேஃபா லேண்ட் பண்ணணும், அதனால திருமால் நடுவுல. முன்னால அழகு அக்னி. எல்லாம் ரெடி, எல்லாம் சிவபெருமான்ட்ட போய் சுவாமி போருக்கு போலாம். அப்படியா, கிளம்பலாமா? கிளம்பலாம் சாமி, உடனே கிளம்பலாம், ரொம்ப சந்தோஷம். தேரு இதோ இருக்குங்க சாமி, உங்களுக்காக ஒரு தேர் பண்ணிருக்கோம் சாமி. அப்புறம் வில்லு இதோ. என்னப்பா மலையை காட்டுறீங்க சாமி, நீங்க மலையை வில்லா வளைப்பீங்க தெரியும் எங்களுக்கு, எப்படியா வளைச்சுக்கிட்டான். சரிப்பா நானு இதோ வாசுகி, அம்பு இதோ. அப்ப போருக்கு போலாமா? போலாம் சாமி, நீங்க போங்க. சாமியும் போருக்கு போறார், தேரை நோக்கி போறார். தேரை நோக்கி போகும்போதே ஒவ்வொரு தேவரும் சொல்ற, நம்ம பண்ண தேர் தட்டு நான் தான் பிக்ஸ் பண்ணேன். ஒருத்தன் சொல்றான் சக்கரத்தை 4 பூட்டுனேன்னா. ஒருத்தன் சொன்ன நீ பூட்டலாம் ஐயா, வேகமா போனா வெளியில வந்துடுவேன். அந்த கடையாணி யார் சொருகுனது? நானு. நான் தான் மேல அந்த விதானம் போட்டேன், நான் தான் குதிரையை. ஆளுக்காளு நானு 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 நானுன்னு எல்லாம் ஆளுக்காளு எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சதுனால சிவபெருமான் போருக்கு போறார். சாமி போய் தேர்ல காரை வச்சார், என்னாச்சு? அச்சு முடிஞ்சிச்சு. நாங்க அத்தனை பேர் கண்கள்லயும் கண்ணீர். சாமியே தேர் முடிஞ்சிருச்சே. கவலைப்படாது, போர் இல்லையா? யார் சொன்னது இல்லைன்னு? தேர் தான் இல்ல, போர் உண்டு. தேவர்கள் எண்ணினார்கள், சுவாமி எங்களுதுன்னு நினைச்சோம். அகந்தை அழிக்கிறதுக்கு சுவாமி தேர தானா முடிஞ்சு. எது நம்மளுதுன்னு நினைக்கிறோமோ அது சிவன்கிட்ட போய் சேராது. சுவாமிக்கு பச்சையா ஒரு வஸ்திரம் சாத்திருக்க, நம்மளுது உபயம் தொலைஞ்சுது. இந்த மல்லிகைப்பூ மாலை ஒண்ணு போட்டிருக்காரு பாருங்க சாமிக்கு, ஒரு அடி அது அது நம்மளுது, அது சாமிக்கு போகாது. எது நம்மளுதுங்கிறோமோ அது அவனுக்கு போகாது. தேவர்கள் தம்முடையது என்று எண்ணினார்கள், சுவாமிக்கு போகல. எல்லாரும் கண்ணீர் சிந்தினார்கள். கவலைப்படாது. மணிவாசகர் சொல்லுகிறார், போருக்கு போனா சிவபெருமா ஈரம்பு கண்டிலம் ஓரம்பே கண்டனம். அவரு 2 அம்பு ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போலியா. போருக்கு போறவன் எப்பவுமே ஏதாவது சண்டைக்கு போறவன் ரைஃபிள்ல ஒரே ஒரு புல்லட்டா போட்டு போவான் இல்லீங்களா? இவர் போருக்கு போறாரா, ஒரே ஒரு அம்பு தான் எடுத்துட்டு போறாரா. ஈரம்பு கண்டிலம் ஓரம்பு கண்டனம். அடுத்தது சொல்றாரு, ஓரம்பும் மிகை என்று உந்திப்பற, அதையும் யூஸ் பண்ணலையா அவரு. மணிவாசகர் சொன்னார். அப்ப ஆணவம் முதிர்கிற பொழுது, தாமே எல்லாவற்றையும் செய்வதாக நினைக்கின்ற பொழுது, ஆன்மா இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்லுகிற பொழுது, செய்தவனாக இருக்கக்கூடிய சிவம் ஆன்மாக்குள்ளே மறைந்து விளங்குகிறார். அப்பொழுது சிவம் விளங்குகிற நிலை ஆன்மாவாகவே விளங்குகிறார். அதுதான் அவன் தானே ஆகிய நெறி. ஆனால் முக்தி நிலையில என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது அப்படியே உல்டா.
இப்ப எப்படி இந்த சகல நிலையில சிவம் இருந்தும் இல்ல, ஆன்மாதான் இருக்குது, அதுதானே காட்டிட்டு இருக்கு. இப்ப எங்க இருக்கிறாரு அவரு? எல்லாம் நம்ம தானே செய்யறோம். கேட்கிறான்ல, எங்கேயா இருக்கிறாரு? காட்டுங்கிறான், எனக்கு கண்ணில் காட்டு, நான் பார்க்கணுங்கிறான். மண்ணொன்றுதானே பல நற்காலம் ஆகிடும், கண்ணொன்றுதானே பிறவற்றை காணும் தன்னை காணா. அதுதான் கடைசி பாட்டு. அதுல சாமி சொல்லுகிறார், அண்ணல் வண்ணமும் அண்ணல் வண்ணமும் அத்திரம் தானே. கண்ணு எல்லாவற்றையும் பார்க்கிறது. கண்ணின் வழியாக பார்க்கிறது எதுங்க? கண்ணு வழியா பார்க்கிறது எது? கண்ணு வழியா கண்ணு பார்க்குது. கண்ணு பார்க்குதுன்னா உண்மையிலே கண் வழியாக பார்ப்பது யாரு? ஆன்மா. உயிர் தான் பார்க்குது. அது பார்க்கலன்னா இது பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. அது பார்க்கலன்னா இது பார்த்தும் பிரயோஜனம் இல்லையில. கண்ணு பார்த்துட்டே இருக்கும், ஆன்மா பார்க்கலன்னா பிரயோஜனம் இல்லையா? ஏத்தாலும் வந்துட்டே இருப்பாரு, இவர் பாட்டு வந்துட்டு இருப்பாரு, அவர் பாட்டு போயிருப்பாரு. என்ன சார் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? அப்படி கவனிக்கல சார். கண்ணு பார்த்துட்டு தானே இருந்தது. அப்ப என்ன பொருள்னா, கண்ணின் படியாக காண்பது ஆன்மா. கண்ணு கருவிதான். அப்ப கண் எல்லாவற்றையும் காணுகிறது. என்னைக்காவது அது தன்னை கண்டு இருக்கிறதா? நம்ம ரொம்ப டாக்டிக்ஸா கண்ணாடியை வச்சு பார்த்தா தெரியலாம் சார், கண்ணை பார்க்குமே அப்படின்னு கேட்கலாம். சரி, கண்ணு தன்னை காணவில்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தன் மூலமாக காணுகிறதே உயிர், அதை காணுகிறதா? எந்த கண்ணாவது உயிரை கண்டு இருக்கிறதா? உயிர்தான் தன்னை பயன்படுத்தி இந்த உலக காட்சிகளை காணுகிறது. நாம தான் அதுக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறோம். நம் மூலமாக காணுகிற இந்த உயிரை நாம் காண்போம்னு கண்ணு கண்டு இருக்கிறதா? நீ உயிரையே பார்க்க முடியல, அப்புறம் எப்படி இறைவனை பார்க்கறது? நீ அதையே பார்க்க முடியல. அதாவது ஒன்று தன்னை விட தூலமாக இருப்பதைத்தான் காண முடியுமே தவிர தன்னை விட சூக்கமமாக இருப்பதை காண முடியாது. உடம்பு தூலமாக இருக்கிறவற்றை காணலாம், தன்னை விட சூக்கமமாக இருக்கிற உயிரை காண முடியாது. உயிர் தன்னை விட தூலமாக இருக்கக்கூடிய உடலை காணலாம், ஆனால் தன்னை விட அதிசூக்கமமாக இருக்கக்கூடிய இறையை காண முடியாது. எப்படி கண்ணானது பிற காட்சிகளை கண்டு அனுபவப்படுகிற பொழுது தனக்கு இப்படி காணுகின்ற நிலையை தந்தது உயிர்தான் என்று உணர்ந்து அந்த உயிரை காண முடியாமல் அது இருக்கிறதோ, அதுபோல உயிரும் இந்த உலக அனுபவத்தை பெறுகிற பொழுது இந்த அனுபவம் பெறுவது சிவத்தால் என்று உணர்ந்தும் கூட சிவத்தை காண முடியாமல் இருக்கிறது. இதைத்தான் சொல்லுகிறார் அங்க, கண்ணொன்றுதான் பிறவற்றை காணும் தன்னை காணாது. அது தன்னையே காணாதுன்னா நான் யாருன்னு எப்படி தெரியும்? இறைவன் உலகப் பொருள்களை தான் அறிவிக்கிறான். அவ அறிவித்தால் தான் நம்ம அறிகிறோம். அறிவித்தால் மட்டுமல்ல, கூடவே இருந்து அறிகின்றான். அதனால்தான் உள்ளத்து ஒருவனை உள் நின்ற சோதியை உள்ளத்தை விட்டு ஓர் அடி நீங்கா ஒருவனை ஒரு வினாடி கூட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவன் போறதே இல்லை, நீங்கிறதே இல்லை. அவன் நீங்கிறது இல்லை, நாம அவனை நீங்கிறோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாங்கிறது உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை. இவர் சொல்ற ஒரு அடின்னு சொன்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, அது நம்ம சொல்ற இந்த அடி இல்ல, உள்ளம் விட்டு ஓரடி. இந்த ஓரடி என்பது ஏகபாதம்னு பேரு. அது ஆதி சக்தியை குறிக்கிறதுக்கு அதுக்கு அந்த பேர். அது
அதனாலதான் ஒரு பாடவேதம் உண்டு திருமந்திரத்துல, ஒன்றவன் தானே என்கிறத ஒன்றவன் தாளே என்றும் சொல்லுவார்கள். மணிவாசகர் ஒரு இடத்துல சொல்லுவார், சீருடை கழலே அப்படிம்பார், ஒருமையில சொல்லுவார். அங்கெல்லாம் அந்த ஏகபாதம் பேரானந்தம் ஆனந்தம் என்று சொல்லுகிற பொழுது, திருவடியை ஆனந்தமாக குறிக்கிற பொழுது ஒருமையில தான் குறிச்சாகணும், ரெண்டா குறிக்க கூடாது. ஆனந்தம் பிளவுபடாதது. அப்ப இந்த ஆன்மா அனுபவப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, இந்த உடம்பை வைத்துக் கொண்டு அனுபவப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, அது எல்லாவற்றையும் தாமே செய்ததாகவும் தமக்கே எல்லாம் நிகழ்வதாகவும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இறைவனை உணர்கிறதோ அப்பொழுது தம்மால் எதுவும் நிகழவில்லை, எல்லாம் அதுதான் இயக்கி கொண்டிருந்ததுன்னு அதிலே சென்று அது அமிழ்ந்து விடுகிறது. அமிழ்ந்த பொழுது இப்பொழுது சிவம் விளங்கி தோன்றும், ஆன்மா அதிலே அமங்கிவிடும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? சிவம் அமுங்கி இருக்குது, ஆன்மா விளங்கி தோணுது. அப்ப என்னன்னா, ஆன்மா அமுங்கி தோணும், சிவம் விளங்கி தோன்றும். இது அப்படியே மாறுபட்ட நிலை. அங்க ஆன்மா, இங்க சிவம் இருந்தும் இல்ல, முக்தி நிலையில ஆன்மா இருந்தும் இல்ல. அதுதான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கினர். அதுதான் ஏகனாகி இறைபணி நிற்க. ஆன்மாவுக்கு என்ன ஒரு நிலைன்னா, ஆன்மா தன்னை யாருன்னு அது எப்பொழுது உணர்கிறது அப்படிங்கிறதா ரொம்ப அற்புதம். நான் யாருன்னு எனக்கு தெரியுமா? நான் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்க, சார் நீங்க யார் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்ன யாருன்னு ஒருத்தர் கேட்டாருன்னா என்ன சொல்லுவேன்? பேரை சொல்லுவேன் முதல்ல. சார் என் பேரு இந்த மாதிரி, நான் படித்த படிப்பு இது மாதிரி, நான் வாழ்ந்த இடம் இது மாதிரி, நான் பார்த்த உத்தியோகம் இது மாதிரி, நான் பெற்ற பட்டங்கள் இது மாதிரி, நான் பேசின பேச்சு இது மாதிரி அப்படின்னுட்டு பேச ஆரம்பிச்சேன்னா, அவன் ஏண்டா கேட்டோன்ற லெவலுக்கு அவனை கொண்டு வந்து விட்டு, சரிங்க சார் அப்படியா அப்படின்னுட்டு ஒரு மாதிரியே கண்டு போகிற அளவுக்கு பேசி தீர்த்துருவேன். ஒன்று கூட எனக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கழட்டி போட போறேன்னு கழட்டி போடுற சமாச்சாரம் அத்தனையும். உண்மையிலே நீ யாருன்னு கேட்டா நமக்கு அதை சொல்றதுக்கு நமக்கான ஞானம் இல்லை. மணிவாசகர் சொன்னார், நானார், என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? கேட்கிறாரு ஒரு கேள்வி. நானார், என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் இங்கு என்னை யார் அறிவார்? அதுக்கு நாம பொருள் காண்பதற்கு ரொம்ப பிரயத்தனப்படணும், ரொம்ப முயற்சி பண்ணணும். பெரும்பாலான உரைகள்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, வாதவூரராக இருக்கக்கூடிய இவரை சிவபெருமான் வந்து ஆட்கொண்டதினாலேதான் மணிவாசகராக எல்லாரும் அறிந்தார்கள். இறைவன் வந்திருக்கவில்லை என்று சொன்னால் இவரை யாருமே அறிந்திருக்க முடியாது, ஒருத்தருக்குமே தெரிஞ்சிருக்க முடியாது, யாருக்குமே அறிய முடியாதவராக இவர் போயிருப்பார். அதனால நானார், என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் ஆண்டான், என்னை எல்லாரும் அறிவர் அப்படின்னு பொருள் எழுதிட்டாங்க. அதல்ல பொருள். இப்ப அவருக்கு அதான் ரொம்ப கவலையா, என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்ட்டு. என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணும், என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணும், அதுவா கவலை? பல காலம் தவம் பண்ணான். யாரு? தக்ஷ. பல காலம் தவம் பண்ணான், கடுந்தவம் புரிந்தான். சிவபெருமான் நேர்ல தோன்றார். நடுவில் வந்து அவங்க அப்பா கூட சொன்னார். யாரு? பிரம்மா. இவ்வளவு எதுக்குடா கஷ்டப்படுற நீ? நான் எல்லா வேலையும் தரடா உனக்கு வரோம், நீ வேலையை பார்த்துட்டு போறியான்னு. நீ வேலையை பார்த்துட்டு போறியா? ஏற்கனவே 5ல் 1 காணோம், போ, இந்த பக்கம் நிக்காத போ அப்படின்னு கடுந்தவம் புரிந்தான். கடுந்தவம் புரிந்த உடனே சிவபெருமான் வந்து நின்னாரு. சிவன் தானா இல்ல நம்ம அப்பா நின்ட்டாரான்னு தலையை எண்ணி பார்த்தா 5 இருக்கு. ரைட், நம்ம சிவன் தான். என்னப்பா வேணும் அப்படின்னாரு.
தருவியா நீன்னு கேட்டார். தரம்பா, சொல்லு என்ன வேணும்னு கேட்டார் சிவன். என்ன கேட்டா தெரியுங்களா? யாரெல்லாம் வந்து உன்னை வணங்குறாங்களோ அவங்கெல்லாம் என்ன வந்து வணங்கணும். இதான் தட்சன் கேட்டது. அப்ப அவனுக்கு ஆட்டுத்தலை வச்சு சரிதானே? சிவனே வந்து கேட்கிற பொழுது என்ன கேட்டிருக்கணும்? என்ன வேணும்னு கேட்டா உடனே சாமி நீங்க தான் வேணும்னு சொல்லியிருக்கணும். நானார் என் உள்ளவாறு என் ஞானங்களாருன்னு கேட்கிறாரே சுவாமி, என்னை இந்த உலகம் அறிந்தது அது அல்ல பொருள். அதுக்கு அது என்ன அப்படின்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது. நான் யாரோன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் வந்து பாண்டிய மன்னனுடைய மந்திரின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து குதிரை வாங்க போனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் பெரிய அமைச்சர் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஆமாத்திய குலத்தில் தோன்றியவன் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் வானோர் பிரான் சிவபெருமான் திருப்பெருந்துறையில வந்து ஆண்டு கொண்ட பிறகு நான் அவனை அறிந்தேன். அதனால் என்னை அறிந்தேன். சிவனை அறிந்த பிறகு, உணர்ந்த பிறகு சிவம் உணர்த்துவது நீ யார் என்று. அப்ப சிவன் வந்து உணர்த்தலைன்னா என்னை யார் அறிவார்? ஒரு யாராவது அறிஞ்சு எனக்கு சொல்ல முடியுமா? நீங்க இன்னாருன்னு சொல்ல பிரயோஜனம் இல்லை. எனக்கே என்னை தெரியாது, சிவன் வந்து உணர்த்துகிற வரை. அப்ப இந்த மிகப்பெரிய ஒரு மறைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் யாருன்னே தெரியல. இன்னும் ஒரு கவரை போட்டு அனுப்பிச்சு விட்டார். கவர் போட்டு அனுப்பிச்சு அவர் யாருன்னு தெரியாது. உடைய வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் இல்லையா? காக்கி ட்ரெஸ் போட்டிருக்காரு, கையில பிரம்பு வச்சிருக்கிறாரு, ஒரு தொப்பி ஒண்ணு போட்டிருக்காரு, காலில் ஷூ போட்டிருக்காரு, வந்து நிக்கிறாரு அப்படிங்கிறாரு. அவர் யாரு? போலீஸா? சரி, போலீஸ் போலீஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். இங்க எத்தனை பட்டை இருக்குன்னு பார்க்க விட்டுறோம். பட்டையே இல்லாத வெறும் செக்யூரிட்டின்னு அப்புறமா தான் தெரியுது. செக்யூரிட்டி எல்லாம் பார்த்து ஏட்டு நினைச்சு பயந்து திரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் அப்படித்தானே திரியிறோம். அப்ப இந்த திரோபவம் என்பது உண்மை என்ன, உலகம் என்ன, நமக்கு இறைவனுக்கு என்ன தொடர்பு, இந்த உலகத்திற்கு நமக்கு என்ன தொடர்பு, இவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளாமல் தன்முனைப்பினாலே நிற்கிற பொழுது நமக்கு இறைவன் செய்கின்ற உதவிகள் எல்லாம் நம்முடைய தன்முனைப்பின்பால் நிற்கின்ற செயல்களாகவே நிகழும். அதெல்லாம் வந்து திரோபவத்தினாலே நிகழ்வது. திரோபவம் என்பது இறைவன் ஆன்மாக்களினுடைய விருப்பு வெறுப்பில் குறுக்கிடாமல் ஆன்மாக்களினுடைய விருப்பு வெறுப்புக்கு தகுந்தவாறே அவற்றை நடத்தி செல்லுதல். அதனாலதான் மாயாமலத்தை மட்டும் நம்ம தான் நீக்கிக்கணும். மாயாமலங்கிறது இது நிலையில்லை என்று உணர்ந்து அதன் மீது இருக்கிற விருப்பத்தை விட்டு நிலையான பொருள் மேல விருப்பம் போகுமானால் அவ்வளவுதான், மாயாமலம் நீங்கிடுச்சு. மாயாமலம் நீங்கிடுச்சுன்னா இனிமே வர வேண்டிய அவசியம் இல்லை, கணக்கை செட்டில் பண்ணிடலாம். அதுக்காக குருவா வந்து பைசல் பண்ணுவார் கண்மமலத்தை. கண்மமலத்தை பைசல் பண்றதுக்கு எப்போ வருவாருன்னா, இனிமே இங்க வர வேண்டிய வேலை இல்லைன்னு தெரிஞ்சு போனா. இவனே 1000 ஆசையா வச்சுக்கிட்டு இந்த உலகத்து மேல அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் நினைச்சா வந்து உபதேசம் பண்ணி என்ன போகுது? உபதேசம் பக்குவம் உடையவருக்கு மட்டும்தான் பயன்படும், பக்குவம் இல்லாதவருக்கு உபதேசம் பயன்படாது. பக்குவம் உடையவருக்கு மட்டும்தான் குரு வருவார். அதனாலதான் சைவத்துல குருவை தேடி நாம் போகக்கூடாது, குரு நம்மை தேடி வருவார். மணிவாசகரே கொஞ்சம் ஆரம்பத்தில் தேடி பார்த்தாராம். அப்ப அவருக்கு இந்த உலகத்தில் இருக்க மக்கள்லாம் இவர் குருவா இருப்பாரா, அவர் குருவா இருப்பாரா என்று அவர்களிடம் போய் பேசினா அது எப்படி இருந்ததுன்னா, உண்ணு நீர் விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்பார். அதிகமாக தாகமுடைய ஒருவனுக்கு கடல் தண்ணீரை பாட்டிலா குடிச்சு கொடுத்த மாதிரி இருந்ததுன்னு. என்ன பண்ணுவார்? எத்தனை பாட்டில் தண்ணி குடிச்சாலும் தாகம் தீருமா? கடல் தண்ணீரை குடிச்சா தீராது. அது போல அவருக்கு நீங்கள அவர் விட்டுட்டார். ஆனா அவர் தானே வந்து இவரை கூப்பிட்டாரு.
ஆக ஆன்மா அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பக்குவம் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? இது உலகாயுதமாக பெற வேண்டிய இந்த அனுபவங்களை எல்லாம் அதனுடைய எப்ப வெறுப்பு சீர்படுகிறதோ அப்பொழுது மாயாமலம் சீர்படும். All our actions are governed by our likes and dislikes. கரெக்ஷன் எங்க பண்ணணும்னு சொன்னா, not in our actions but in our likes and dislikes. செயல்களை மாற்றணும்னு நாம எத்தனையோ பிரயோசனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரயோசனம் எல்லாம் தேவையில்லை. எண்ணங்களை முதல்ல மாத்தியும். அதனாலதான் நாம வினையின் பயன் வருகிற வழி எப்படி என்று கேட்டால், செயலை வைத்து மட்டும் அவர் பயன் தருவதில்லை. செயல் செய்யப்பட்ட பொழுது என்ன எண்ணத்தில் அது செய்யப்பட்டது என்பதை இரண்டையும் வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் பலன் தரார். இப்ப ஒருத்தர் செய்கிற செயலை வச்சுதான் நான் அவர் நல்லவரா கெட்டவரான்னு என்னால தீர்மானிக்க முடியும். அவர் என்ன நினைச்சு செஞ்சாருன்னு தெரியாது. ஒருத்தர் ரொம்ப அலுவலகத்தில் எப்ப பார்த்தாலும் எனக்கு சார் 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 எனக்கு சார் தண்ணி சாப்பிடுறீங்களா சார் அப்படின்னு அலுவலகத்தில் ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கிறார். உடனே நான் என்ன பண்ணுவேன், அவருடைய சிஆர்ல வெரி எஃபிஷியன்ட், ஏன் செயல் இப்படி நடந்துட்டு இருக்கு. பின்னால சொல்லுவான், இவெல்லாம் ஒரு ஆபீசரு, இவனுக்கெல்லாம் போய் வேலை செய்ய வேண்டிய நம்ம தலையெழுத்தியா அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் என்ன மனசுல நினைச்சிருக்கான்னு தெரியுமா? அவன் ஆக்ஷன் வச்சுதான் எழுதுறான். ஒருத்தர் பார்க்கறதே இல்லை, என்ன எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா என்ன நினைக்கிறார், மேலதிகாரி நல்ல ஞானம் உள்ளவர், நாம எழுதி அனுப்பிச்சாலே போதும், அவர்கிட்ட போய் கிட்ட நின்று அதெல்லாம் நம்ம கூட கும்பலாம் போட வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு அவர் ஃபைல் அனுப்பிச்சுடுவார். ஆனா அவருக்கு சிஆர் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு தடவையா சல்யூட் அடிச்சானே அவன் அப்படின்னு வரும். உடனே அவருக்கு என்ன போடுவேன், ஃபேர் அப்படின்னு போடுவேன். ப்ரமோஷனுக்கு 2 பேர் என்கிட்ட வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யார் அதிகமா சல்யூட் அடிச்சிருக்கிறாங்கன்னு கால்குலேட் பண்ணி அதுபடிதான் நான் உங்களுக்கு so and so is deserving for the promotion. I decide the case by actions. நான் அவர்கள் செய்கின்ற செயல்களை வைத்து தீர்மானம் பண்றேன். ஆனா இறைவன் அப்படி இல்லை. அதனாலதான் நீங்க நினைச்சு பாருங்க, உலகத்தில் நடக்கிற செயல்களுக்கெல்லாம் நீங்க தீர்ப்பு வழங்குற மாதிரி இறைவன் வழங்குவான்னு நினைச்சிடாதீங்க. அவனுக்கு தான் தெரியும் இல்லைங்களா எதை வச்சு செஞ்சாரு. குழந்தைய தூக்கி போட்டு வாள்ல வெட்டுறார், அவரு தூக்கி போட்டு அப்படி வாள்ல வெட்டுறார். அதிபத்தரு திருநீர் பூசினாரான்னு கூட தெரியாது, கோயிலுக்கு போனாரான்னு தெரியாது, அவர் மீன் சாப்பிடாத நாள் உண்டான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் எந்த மீனவர் இறந்தாலும் அவர் அங்க அந்த நாகைக்கார உணவகத்தில் கொண்டு அந்த வாசல்ல வச்ச உடனே உள்ளே இருக்க சிவாச்சாரியார் வெளியில அத்தனை மரியாதையும் பண்றார். அப்ப நல்லா ஒண்ணு தெரியுது, செயல்களை எல்லாம் பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டா பத்தாது, எதை பர்ஃபெக்டா வச்சுக்கணும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் செயலை வைத்து மட்டும் தீர்மானிக்கிறவன் இல்லை, செயல் தோன்றுவதற்கான காரணத்தையும் தீர்மானிக்கிறவன், எண்ணத்தையும் தீர்மானிக்கிறவன். எண்ணம் புறத்தே தெரியாது, அகத்தே இருப்பது. அவன் அகத்தே இருப்பதனால அவனுக்கு எண்ணமும் தெரியும். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. ஆக மறைப்பு என்பது ஆன்மா தன்னை அறியாமலேயே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் யார், என் உள்ளமார், உள்ளம்ங்கிறது அந்த இடத்துல அறிவுன்னு அர்த்தம். அதுதான் இங்க உள் நின்ற சோதியாயினார். ஒரு ஆன்மா ஒரு ஒன்றை காணுகிற பொழுது உடனிருந்து இறைவன் அறிந்தால்தான் அது அறியும். அதனாலதான் அதுக்கு பேரு சைவத்துல காணும் உபகாரம்னு வச்சாங்க. காட்டினால் மட்டும் போதாது, காட்டுவது வேறாக இருந்து காட்டுவான்.
ஆனால் காணுகிற பொழுது உடனாக இருந்து காணுவான். இவனும் சேர்ந்து காணணும், அப்பதான் இது காணும். இல்லைன்னா இதால காண முடியாது, இதால அறிய முடியாது. ஒன்றை அறிய வேண்டும் என்று சொன்னால் இது அறிந்தால் தான் அது அறியும் கூட இருந்து. உதாரணம் சொன்ன, இந்த குழந்தை கையை பிடிச்சி தாய் தான் கை, அந்த குழந்தை கையை பிடிச்சிக்குவா, இவனும் பிடிச்சிட்டு இந்த பேர எழுதுறா ஆ அப்படின்னு இப்படி எழுதுவா. யார் எழுதுறா? எத்தனை கை மூவ் ஆகுது? ரெண்டு கை, ரெண்டு கை. யாருக்கு இது அனுபவம் ஏற்படும்? குழந்தைக்கு. தாய்க்கு இதுல அனுபவம் உண்டா? இல்ல. இவ எழுதுனது தான் இன்னைக்கு தாங்க முதல்ல ஆனாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தாய் இல்ல, தெரிஞ்சதுதான், அவளுக்கு அனுபவம் கிடையாது. யாருக்கு அனுபவம்? குழந்தைக்குத்தான் அனுபவம். ஆனால் தாய் உடனிருந்து அதை எழுதுகிறார். குழந்தை எழுத எழுத தாயும் கூட எழுதுறா. தாய் எழுதுகிறா, குழந்தையும் எழுதுது. குழந்தைக்கு அனுபவம், தாய்க்கு அனுபவம் இல்லை. உலகப் பொருள்களை உலகத்திலே இந்த ஆன்மாவானது இதை அடையணும், இதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும் என்று ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக அனுபவிக்கிறது. உடனிருந்து இவன் இதை அனுபவி அனுபவி என்று உடனிருந்து அறிகிறான். அனுபவம் அவனுக்கு கிடையாது, ஆனால் அவன் அறியாமல் இது அறியாது. இது என்னங்க சகலத்துல முக்திக்கு போன அப்புறம் கூட ஆனந்தத்தை ஊட்டுகிற பொழுது, ஆன்மா ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது கூட இவன் அறிவித்தால் தான் தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்கும். அப்ப கூட இது அறிவிக்கணும். அதனாலதான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி ஏனை ஆண்டன்னு பின்னால போட்டார். ஆண்டனா சிவமான பிறகும் கூட அவன் தான் ஆண்டான், நான் அடிமைதான். இல்லையா? சில சமயம் நீங்க தொழிலை மட்டும் கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வெள்ளை கிளம்பி எய்தாப்புல கடை போட்டுருவான். அப்படித்தானே அப்படித்தானே உலகத்துல கொஞ்ச நாள் அப்படியே சின்சியரா இருந்து எல்லா தொழிலையும் கத்துக்கிட்டு எல்லா டாக்டிக்ஸும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவான். அத்தனையும் தெரிஞ்சுட்டு பவ்யமா இருந்து அத்தனையும் தெரிஞ்சுக்குவான். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்டயே சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேற வெளியூர் போய், வெளியூர் இல்ல, ஒரு வெளியில வேற எங்கேயாவது போய் ஒரு வெளி தெருவிலையாவது வியாபாரம் பண்ணலாம், எதிர்த்தாப்புல கடை போடுவான். அப்படித்தானே பாரு. அப்ப சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும்பொருளிடம் அந்த பேரின்பத்தை பெற்று மலம் முழுவதும் நீங்க பெற்று அறிவு தெளிவு பெற்ற ஆன்மா சிவம் ஆயிடுச்சுன்னு உடனே இனிமே சிவத்தினுடைய தயவு வேண்டியது இல்லை போல இருக்காது அதுக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது சிவமான பிறகும் கூட அது சிவமாக தொடர்ந்து நீடிக்கணும்னா சிவம் அதற்கு அறிவித்துக் கொண்டே இருக்கணும். அப்பதான் அது சிவம். ஆக எந்த உதவிகளை செய்தாலும் சிவம் தன்னை முன்னிறுத்தாமல் மறைந்து நின்றே செய்கிறான். அதுதான் திரோபவம். உடம்ப கொடுத்தது, கருவிகரணங்களை கொடுத்தது, பிறப்பு கொடுத்தது, தாய் தந்தையரை கொடுத்தது, உடன் பிறந்தாரை கொடுத்தது. ரொம்ப அற்புதமா சொன்னார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். மாதா பிதாவாகி மக்களாகி, இந்த போற்றி திருத்தாண்டகத்தில் வரும். அம்மாவும் அவர்தான், அப்பாவும் அவர்தான், அப்புறம் மக்களும் அவர்தான். 12 திருமுறையில எந்த இடத்துலையும் இறைவனை அப்பாவா சொல்லலாம், அம்மாவா சொல்லலாம். இவரே இன்னொரு இடத்துல அன்புடை மாமனும் மாமியும் நீனு. ஆனா மக்கள்னு சொன்னது இந்த ஒரு இடத்துலதான். மாதா பிதாவாகி மக்களாகி, அப்பாவும் நீயே அம்மாவும் நீயே, ரைட்டு, ஓகே. ஆனாலும் கூட அதுல உள்ளர்த்த அப்புறம் என்ன சொல்லுகிறாருங்கிறது நம்ம அற்புதமா பார்க்கணும். அதை மாதாவாகி எனக்கு அம்மாவா இருந்து, பிதாவாகி எனக்கு அப்பாவா இருந்து, மக்களாகி இடிக்குது, பொருள் இடிக்குது. எனக்கு குழந்தைகளாகவும் இருந்து பொருள் சரியா வராது. எனக்கு குழந்தைகளாகவும் இருந்து நீ தான் சொல்லிட்டா போச்சு, அப்படி வராது. இப்ப என்ன ரொம்ப நுட்பமா சொல்லுகிறாங்க சுவாமி. மாதாவாகி இந்த உடம்பை தந்து, பிதாவாகி அறிவை தெளிய வச்சு, மக்களாகி வினைகளை ஊட்டி அப்படின்னு. இந்த மக்களாகிங்கிற நிலை என்னன்னா, உடம்பையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து வினையை ஊட்டுவார், வினை பயனை ஊட்டுவார்.
வினைப்பயனை ஊட்டுகிற பொழுது வினைப்பயனை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையில தான் அதை ஊட்டுவார். அதாவது எப்ப வலிச்சா தெரியுமோ அப்பதான் அடிப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? வினைப்பயன் ஊட்டுகிற வலி தெரியாத நேரத்தில் அடிச்சு என்ன பண்றது? வலி தெரிகிற நேரத்தில் அடிப்பார். வலி தெரிகிறவர் வினைப்பயன் ஊட்டுகிறது. வினைப்பயனை ஊட்டுவதற்குத்தான் உடம்பையும் அறிவு தெளிவா இருக்கிற பொழுதுதான் வினைப்பயன் ஊட்டப்பெறும். தெளிவுன்னா என்ன தெளிவு? இந்த வினையின் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தெளிவு. அதனால மக்களாகினாரு. அந்த வினைப்பயன் ஊட்டுக்கு அவர் மக்களாகின்னு சொன்னார் பாருங்க. அந்த உதாரணம் ரொம்ப அற்புதமான உதாரணம். ஏன்னா நம்முடைய மக்கள் அத்தனை பேரும் நம்முடைய வினையினுடைய பயன்கள், மறந்துடக்கூடாது. சார் படிக்க வச்ச சார், வேலை வாங்கி கொடுத்த சார், அமெரிக்கா போயிட்டா சார், அதனால சந்தோஷமா இருக்கா சார். அங்க ஆனா போன்ல பேசுறேன், எப்ப பேசுறாலும் பிஸிங்கிறான் சார். பிடிக்கவே முடியல சார் அவனை. என்னவோ சார் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லப்பா, உன்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற நீ அவங்ககிட்ட ஏற்கனவே இந்த ஜென்மத்தில் எல்லாம் வசூல் பண்ணி முடிச்சாச்சு. கடன் தீர்ந்தவன உனக்கு அவனுக்கு இருக்கிற கனெக்ஷன் கட்டு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்மளும் அப்படிதான் நம்ம அப்பா அம்மாவுக்கு. இந்த கண்டினியூட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, வினை தொடர்பு இல்லாதவர்கள் இந்த பிறவியில சந்திக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வினை தொடர்பு இல்லாம ஒருவர் இன்னொருவரை இந்த உலக எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் சந்திச்சிட்டு இருக்காங்களா? இல்ல. யாராருக்கு வினை தொடர்பு உண்டோ அவர்கள் தான் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள். சந்திச்சுக்கிறதே வினை தொடர்பு இருந்தாத்தான்னா, சதாசர்வ காலமும் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா அது எப்படி வந்திருக்குன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. தொடர்பு இல்லாமையா வரும்? தொடர்பு இருந்தாதான் வரும். எங்கேயோ தொடர்பு, அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. இந்த கண்டினியூட்டிக்கு பயந்துதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதோட கட் பண்ணணும்னு நினைச்சு கட் பண்ணாரு. இந்த பிறப்புக்கு அப்புறமும் தொடர்ந்து வந்துடக்கூடாது. இந்த சங்கிலி நாச்சியாரும் பறவை நாச்சியார் சமாச்சாரம் தொடர்ந்து வரக்கூடாதுன்னா ரெண்டையும் செட்டில் பண்ணி கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கைலாயம். வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே ஆன்மாக்கள் உள்ளத்துல இருக்கிறான். அது ரொம்ப அற்புதமா சொன்னார். உள்ளமும் தானும் உடனாகி இருக்கினும் உள்ளம் அவனை உருவறியாதேன்னார். கூடவே இருக்கிறான் அவன், ஆனாலும் கூட இது அவனை உரு அறியாதுன்னு, உண்மையை உணர்ந்தாது. கூடவே இருக்கிறான், ஆனாலும் என்ன கேட்டுட்டு இருக்கோம்? காட்டு, எனக்கு கண்ணில் காட்டு, நான் அப்பதான் நம்புவேன். ஏன் கண்ணுக்கு வரமாட்டேங்கிறார் அப்படின்னு. கண்ணால நான் பார்க்க முடியலையே, என் கண்ணில் காட்டு, என் கண்ணில் காட்டுன்னு கேட்கிறான். இவன் கண்ணுல பார்த்ததெல்லாம் ஏதாவது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இருந்திருக்கா? இவன் கண்ணுல பார்த்த சமாச்சாரம் ஏதாவது உருப்பிட்டு இருக்கா? இவன் கண்ணால பார்த்த எதுவுமே நிலையானதா இருந்திருக்கா? இவன் எதெல்லாம் கண்ணால பார்க்கிறானோ, எதெல்லாம் காதால கேட்கிறானோ, எதெல்லாம் சுவைக்கிறானோ, எதெல்லாம் உணர்கிறானோ அத்தனை நிலையில்லாம அழிந்து போகிறவையாகத்தான் இருந்திருக்கு. அப்ப இந்த புலன்களால அனுபவிக்கிற பொருள் எல்லாமே நிலையற்றனவாக இருக்கிற பொழுது இறைவன் என்று சொல்லக்கூடிய நிலையுள்ள பொருளை அழிந்து போகின்றவற்றை மட்டுமே அறிந்து கொள்கிற புலன்களாலே எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்ப என்ன ஆயிடும்? இந்த புலன்களால அவர் அறிய முடியும்னா அவனும் அழிந்து போகிற பொருள்கள் ஒன்றாக ஆகிவிடுவான். புலன்களால உணர்கின்ற பொருளுக்கு நித்தியத்தன்மை கிடையாது. கண்ணா இருக்கட்டும், காதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், புலனால் உணரப்பட முடியாத நிலையில. அதனாலதான் இதை தாண்டிய நிலையில் அறிவால் உணரப்படுகிற, அறிவால் அறிவது.
அப்படி தன்னை மறைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில ஏன் அப்படி மறைத்துக் கொண்டு இருக்கிறான்? ஆன்மா பக்குவம் பெறுவதற்கு, அதனுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அதற்காக மறைந்து நின்று அந்த பேருபகாரத்தை செய்கின்றான். பேருபகாரத்தை செய்து ஆன்மா பக்குவம் அடைந்த பொழுதுதான் இத்தனை காலம் தனக்கு உதவி செய்து. குழந்தைக்கு எடுத்தவனே தாயின்னு தெரிஞ்சிருமா? தெரியறது இல்லை. பக்குவம் வந்த பொழுதே உணர்கிறது. அது போலத்தான் ஆன்மாவும் பக்குவம் வந்த பொழுதே சிவத்தை உணர்கிறது. அதைத்தான் இந்த மறைப்பு என்று சொல்லக்கூடிய திரோபவம் என்கிற பகுதியில் வச்சார். மண்ணொன்றுதான் பல களமாயிடும், நற்களமாயிடும். ஒரே மண்ணு பல நற்களங்களாக பானைகளாக ஆகுவது போல ஒரே சிவம் இந்த பிறப்புகள் தோறும் யோனிகளுக்கெல்லாம் ஒருவனே என்னார். எல்லா பிறவிகளிலும் எல்லா உயிர்களிலும் எல்லாவற்றிலும் நிறைந்து விளங்குவது ஒரே பொருள். அது திரோபவமாக மறைந்து நின்று ஆன்மாக்களிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அது ஏன் காண முடிவதில்லை என்று சொன்னால், கண்ணானது பிறவற்றை காணும், தன்னை இயக்குகிற உயிரை காண முடியாது. அதுபோல உயிரானது எல்லாவற்றையும் காணும், தன்னை இயக்குகிற சிவத்தை காண முடியாது என்று முடிக்கிறார். ஆகவே திரோபவம் என்பது கூட இறைவனால, அதுதான் ஆதிசக்தின்னு ஆரம்பிக்கிறது. ஆதிசக்தி என்பதெல்லாம் திரோபவம் என்று சொல்லப்படும். அதுதான் மந்திரத்திலே சிவாய நம என்கிற மந்திரத்திலே நகாரமாக அது விளங்குகிறது. அப்ப சிவய நம என்று சொல்லக்கூடிய அந்த யகாரமானது மகாரத்தோடு சேர்ந்து இருந்தது. யாவும் மாவும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒட்டிக்கிட்டா ரெண்டும் ஒன்னாவே இருந்துச்சு, யாவும் மாவும். அப்புறம்தான் இவர் நடுவில் அந்த யாவுக்கு மாவுக்கு நடுவில் திணிச்சு நகாரத்தை திணிக்கிறார். அதுதான் திரோபவம், மறைப்பு சக்தி. அதுவும் ஒரு மலம் போல நடுவில் பூந்து யகாரத்தை மாவிலிருந்து பிரிச்சு யனமன்னு மாத்தினார். அது எப்படி? யாவுக்கும் மாவுக்கு நடுவில் என்ன? நகாரம், யனம. அப்ப கூட இது யா என்ன பண்ணுது? நகாரத்தை தாண்டி மகாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த நகாரத்தை பார்க்குது, மகாரத்தை பார்க்குது. சரி, அதை விட இது கொஞ்சம் சௌரியமா இருக்கும் போல இருக்குன்னு இதையே பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் சிவம் காத்துட்டு இருக்கு, நம்ம பக்கம் திரும்பாதா திரும்பாதான். அப்புறமா கொஞ்சம் இந்த நகாரம் கொடுக்குற உபதிரவம் தாங்க முடியாம இதால அவஸ்தப்படுறத விட இந்த பக்கம் ஏதாவது தெரியுதா பார்க்கலாம். இப்ப திரும்பும்போது சிவம் கண்பில் போடுது. ஓ, இங்கே ஒண்ணு நல்லா தான் இருக்கு போல இருக்கு, இதை பார்ப்போம் அப்படின்னு இதை பார்க்குது. அப்ப யார் நடுவில் நின்று இந்த பக்கமா மாறி மாறி இந்த பக்கம் பார்க்கறது ஊன நடனம், நம்ம ஊன நடனம். இந்த பக்கம் பார்க்கறது ஞான நடனம், சிவ. இப்படி ரெண்டு டான்ஸையும் பார்த்துட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்ச நாளைக்கு பார்க்கும், அப்புறம் இந்த பக்கம் கொஞ்ச நாளைக்கு பார்க்கும். இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி சிவ இன்னைக்கு மகா பிரதோஷமாச்சு, நேரங்காத்தோட போயிடணும், தரிசனம் பண்ணிடணும். சிவபெருமான இந்த பிரதோஷ காலத்தில் சிந்திச்சோம்னா, ரெண்டு மலர் எடுத்து போட்டோம்னா எத்தனை புண்ணியம், எத்தனை அற்புதம் அப்படின்னு அந்த சிவ நடனத்தையே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸா சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் அந்த டான்ஸ், இந்த டான்ஸ், அந்த டான்ஸ், இந்த டான்ஸ், அந்த டான்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாள் வேணாம் போ அப்படின்னு நமாவை தூக்கி போட்டு சிவைய அப்படி நிற்கும், இந்த யகார் அப்படி நிற்கும். அப்படி நிற்கிற பொழுது பக்கத்துல இடம் காலி ஆயிடுச்சு, திரும்ப அந்த நம்ம வந்துட போகுதுன்னு சிவ உட்கார்ந்துக்கும். சிவைய சிவ, அவ்வளவுதான். தூலம் சூட்சமோ அதிசூட்சமோ, அதிசூட்சமா இருக்கக்கூடிய சிவைய சிவ. யகாரம் இந்த சிவ சிவ ரெண்டுக்கு நடுவில் இருக்குமா. அது உலக நிலையில ஒரு நிலையும் முக்தி நிலையில ஒரு நிலையிலும் இருக்கும். உலக நிலையில யகாரம் சிவ சிவ சுத்தி இருக்கிறது ஒண்ணு, முக்தி நிலையில பேரானந்தமாக இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிறது ஒண்ணு. உலக நிலையில யகாரம் சிவசிவக்கு நடுவில் இருக்கிறது என்னன்னு கேட்டா, உலக நிலையில அடியார்களுக்கு நடுவில் இருக்கிறது. உடையாள் முந்தன் நடுவு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி,
அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் சிவசிவக்கு நடுவுல யகாரமாக இருக்கக்கூடிய சிவயசிவ நிலை வேண்டும் என்று மணிவாசக பெருமான் கேட்கிறார். இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு நாமளும் இப்ப அடியார் நடுவுள் இருக்கும் அந்த பேரருளை புரிந்த பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து, இதுபோல என்னாலுமே நாம அடியாருக்கு நடுவே இருந்து அப்பெருமானுடைய பெருமையை அறிந்து போற்றி வளர்ந்து வாழ்ந்து எல்லா சிறப்புகளையும் பெற வேண்டும் என்று இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களுக்கெல்லாம் புத்தாண்டு புத்தாண்டுன்னு எல்லாம் சொல்லி பழக்கமா போச்சு. என்னத்த புத்தாண்டு? போற்றாத நாளெல்லாம் பிறவா நாளே, அவ்வளவுதான் சாமி சொன்னார். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஏதோ அது ஒரு ஃபார்மாலிட்டியா போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு தீஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ். அதெல்லாம் இந்த புத்தாண்டு வாழ்த்து ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சைவ சமயமே பிறந்த நாள் கொண்டாடுகிற வழக்கம் இல்லை. நாமெல்லாம் குரு பூஜை தான் கொண்டாடுறோம். சிவனோடு ஒன்றிய நாள் தான் சிறந்த நாள். நமக்கு இந்த உலகத்துக்கு வந்த நாள் ஆபத்துல மாட்டிக்கிட்ட நாள் இல்லையா? டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான். டேட் ஆஃப் மேரேஜ் என்னன்னு கேட்டு பாருங்க அவனை. ஏன் சார் அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி அப்படி அது போல டேட் ஆஃப் பர்த்ங்கிறதெல்லாம் இந்த உலகத்துல சிக்கும். ஞானிகளுக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது. நம்ம ஞானிகளுக்கெல்லாம் சித்திர சதயம் அப்பர் ஜோதியோடு கலந்த நாள். வைகாசி மூலம் திருஞான சம்பந்தர் சோதியில அச்சால்புரத்தில் கலந்தது. ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் போனது. ஆணி மகம் மணிவாசக பெருமான் நடராச பெருமானுடைய இதுவே பொருள் என்று ஒன்றாய் சேர்ந்தது. இதெல்லாம் நிறைவு பெற்ற நாட்கள் இல்லையா? அதனால நமக்கு எல்லா நாளும் நமக்கு என்னன்னைக்கெல்லாம் நம்ம திருமந்திரத்தை சிந்திக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் நமக்கு புத்தாண்டு தான். அதனால நமக்கு எப்ப பார்த்தாலும் புத்தாண்டு தான். திருமந்திரம் கேட்க வந்திருவங்க அத்தனை பேருக்கும் வாழ்வும் வளமும் சிறப்பும் ஓங்கி வளர்க என்று சொல்லி, எம்பெருமானுடைய பெருங்கருணை உங்களுக்கு உரித்தாகும் என்று சொல்லி, இந்த அற்புதமான ஞான வேள்வியை இங்கே தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர் திருவள்ளியில் வணங்கி மகிழ்ந்து, இப்பொழுது 5 எழுத்தை அடியேன் 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று உங்கள் திருவடியை பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான வேள்வியிலே கலந்து கொண்டவங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒருவரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.